ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அவல் வச்சு லட்டு செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு லேஸ் அவல் எடுத்துருக்குறேங்க. சிகப்பு அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து இன்றைக்கி சிகப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, நெய், ஏலக்காய் பொடி, இவ்வளோதாங்க. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணுங்க. நெய் காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு செவந்து போச்சுங்க. இப்போ திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். அதே நெய்யில் இப்போ அளந்து வச்சுருக்கிற அந்த 250 கிராம் அளவுக்கு நம்ம அவலை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அனல் நிறைய வச்சு வறுத்தோம்னா தீஞ்சு போயிடும். அது நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கணும். எடுத்து நம்ம கையில் நுணுக்கணும்னாக்கா நல்லா நுணுங்கணுங்க. அந்த அவல் நல்லா பொறுன்னு இருக்கணும். அந்த வானலில் நம்ம 50 கிராம் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற தேங்காயை வெறுமனவே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஈரப்பதம் எல்லாம் போனங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடும் போது அது வந்து ஸ்மெல்லு வராமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற அவலை மிக்சியில் 2 திருப்பி எடுத்தோம்னாக்கா ரவை பதத்துக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப மாவாலாம் உடைக்கக்கூடாது, ரொம்ப ரவையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் சாஃப்டான ரவை மாதிரி நம்ம எடுத்துக்கணும். வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் அடுத்து நம்ம ஜாரில் சேர்த்துக்குவோம். இது கூட 150 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிற வெல்லத்தையும் நாம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துக்கணுங்க. இப்போ ஏலக்காய் பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ உருக்கி வச்சுருக்கிற நெய்யை நம்ம சேர்த்து நம்ம சின்ன அளவுக்கு நம்ம விருப்பம் போல் பெரிய அளவுக்கோ இல்லை சின்ன அளவுக்கோ இந்த லட்டை நம்ம பிடிச்சிக்குவோம். இப்போ லட்டு வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.